Hi friends, welcome to Cinema Rasigan. நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் இப்ப தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் வா வாத்தியா. இது ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. இந்த படத்துல கார்த்திக் ஹீரோவா பண்ணியிருக்காரு. இந்த படத்தை நலன் குமாரசாமி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் லாங் கேப்புக்கு அப்புறம் நலன் குமாரசாமியோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகியிருக்க இந்த வா வாத்தியார் படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி மாசிலா அப்படிங்கிற ஒரு கற்பனை நகரத்தில் நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சிட்டியில எம்ஜிஆர் இறந்து போற காலகட்டத்தில் படத்தோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. எம்ஜிஆர் இறந்து போற அதே டைம்ல ராஜ்கிரனோட பேரனான கார்த்திக் பிறக்கிறாரு. இதனால எம்ஜிஆரோட தீவிர ஃபேனா இருக்க ராஜ்கிரண் எம்ஜிஆரே மறுபிறவி எடுத்து தன்னோட பேரனா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரன் மேல பாசமா எம்ஜிஆர் மாதிரியே நேர்மையா வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வளர்க்குறாரு. ஒரு கட்டத்துல எம்ஜிஆர் பாணிலேருந்து மாறி கார்த்தி நம்பியார் பாணிக்கு மாற ஆரம்பிச்சிடுறாரு. நம்பியாரே ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே படிப்படியா வளர்ந்து பெரியாளா இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பணத்துக்காக எதுவும் செய்யக்கூடிய கரப்டட் போலீஸ் ஆபீசரா இருக்காரு. இந்த சூழ்நிலையில சிட்டியில மஞ்சள் முகம் அப்படிங்கிற ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த டீம் கவர்மெண்டோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ஃபர்மேஷன்ஸா லீக் பண்றாங்க. அந்த டீம் ஸ்ட்ராங்கான ஹேக்கர் டீமோட இருக்காங்க. இதனால கவர்மெண்டால அவங்கள பிடிக்கவே முடியல. இப்படி இருக்க சூழ்நிலையில அந்த டீமை பிடிக்கிறதுக்காக ஒரு தனிப்படை அமைக்கப்படுது. அந்த தனிப்படையில கார்த்தி வாலண்டியரா உள்ளார போறாரு. ஒரு கட்டத்துல அந்த மஞ்சள் முகம் டீமை கார்த்தி தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகுது. இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் வா வாத்தியார். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூல மைல்டு ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ அதை மனசுல வச்சுட்டு பாருங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லணும்னா கார்த்தி அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு பக்கம் கரப்டட் போலீஸ் ஆஃபீஸரா அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் மாதிரி பர்ஃபார்ம் பண்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும். அந்த இடங்களையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அவரு இந்த ரெண்டு விஷயங்களையும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இவரை தவிர படத்தில் நடிச்ச எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நீட்டாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்தோட டிராபேக் மாதிரி பட்டுச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் ஒரு டிஃப்ரெண்டான சூப்பர் ஹீரோ ஸ்டோரி சப்ஜெக்டோட இருக்கிறது. அதை இந்த டீம் ப்ராப்பரா ஸ்கிரீன் பிளேல ப்ரெசென்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் படம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் படம் போக போக டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ட்ரோல் பிஃபோர் கொஞ்சம் சுவாரஸ்யமா இன்ட்ரோல முடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே அந்த லெவல் சுவாரஸ்யமா இல்லை. போட்டு குழப்பி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு, சொதப்பி வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று, கார்த்திக்கு அந்த பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிற விஷயம் எதனால வருது அப்படிங்கிறதுல டோட்டலா தெளிவே இல்லை. ஏன்னா அந்த தெளிவை பொறுத்து தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளேயே இருக்கு. அதை ப்ராப்பரா இந்த டீம் டிஸ்கிரைப் பண்ணாதனால அது என்ன மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது புரியாம ஒரு குழப்பமான மனநிலையில படத்தை பார்க்குற மாரி சூழ்நிலை இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்துல எந்த கேரக்டர்ஸும் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணவே இல்லை. ஹீரோவோட கேரக்டர் மட்டும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற சொல்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லா கேரக்டர்ஸும் வீக்கா தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பா வில்லன் கேரக்டரை இவங்க ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணியிருந்தா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். வில்லன் கேரக்டரும் பயங்கர வீக்கா டிசைன் பண்ணியிருக்காங்க. யாரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் உருவாகிற லெவல் தான் வில்லன் கேரக்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த படத்துக்கும் லாஜிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா ஒரு கருப்பு துணியை கண்ணில் கட்டிட்டு இருந்தா கூட இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு யாருன்னு தெரியாதா அப்படிங்கிற மாரி நமக்கு தோன்ற லெவலுக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே ஒரு கட்டத்துக்கு மேல எப்பா சாமி முடிச்சா போதுண்டா அப்படிங்கிற லெவலுக்கு போயிருச்சு. ஏன்னா அந்த லெவல் தான் நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு. ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைரக்டர் நலன் குமாரசாமி இந்த படத்தை ஒரு வித்தியாசமான ஸ்டோரி அவுட்லைனோட ஒரு ராபின் ஹுட் சூப்பர் ஹீரோ மாதிரி இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அதுக்கேற்ற அவுட்புட்டை கொடுக்கல. மிகப்பெரிய சொதப்பலா தான் போய் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரீன் பிளே மிகப்பெரிய சொதப்பல் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த படம் மேபி எம்ஜிஆர் அவரோட ஃபேன்ஸுக்கு பிடிக்கலாம். மற்ற ஆடியன்ஸுக்குலாம் இந்த படம் எந்த லெவல் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு இதுக்கு மேல எதுவும் இல்லை. ஸோ அடுத்த வீடியோல இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட மீட் பண்ணுவோம்.
பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.